Welcome to everyone. Today 10th Maths exercise 3.15 algebra graph தான் பார்க்க போகிறோம். 5th sum graph வந்து பப்ளிக்கில் கம்பல்சரி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சம் பாருங்கள். A school announces that for a certain competitions, the cash prize will be distributed for all the participants equally as so below. அதாவது கேஷ் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டேபுலர் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட், நீங்கள் 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 180 ரூபி ஈக்குவலாக என்ன பண்ண முடியும், நாங்கள் அமௌண்ட்டை ஷேர் பண்ணி தருவோம் அப்படின்றாங்க. நான் 4 மெம்பர்னா 90 ரூபி, 6னா 60. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு டேபுலர் காலம் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன், அதாவது கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன்னா கே உடைய வேல்யூ, விகித சம மாறிலின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்ட்டிசிபெண்ட் வந்து 12 அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம வந்து பிரித்து கொடுத்துருப்போம் ஈச் பார்ட்டிசிபெண்ட்டு. ஸோ அதை தான் கேட்குறாங்க. ஸோ அடுத்தது பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இது என்ன வேரியேஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், எக்ஸ் வந்து 2, 4, 6, 8, 10ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஆகுதுங்களா? அடுத்தது 180, 90, 60, 45, 36 அப்படின்னு சொல்லி ஒய்யுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ நமக்கு இந்த டேபுலர் காலம் பார்த்த உடனே தெரியும் இது என்ன வேரியேஷன்ட்டு. ஸோ இது வந்து இன்டைரக்ட் வேரியேஷன். ஏன்னா எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஒய் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ எப்படி எழுதணும்? எக்ஸ் இஸ் இன்க்ரீசஸ், ஒய் இஸ் டிக்ரீசஸ், தட் இஸ் கால்டு இன்டைரக்ட் வேரியேஷன். எக்ஸின் மதிப்பு அதிகரிக்க ஒய்யின் மதிப்பு குறைகிறது, எனவே இது எதிர் மாறுபாடு. ஓகேங்களா? எழுதிடலாங்களா? டெஃபினிஷன் எழுதிட்டோம். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? கே வேல்யூ, கான்ஸ்டன்ட் வேரியேஷன். ஸோ கே கண்டுபிடிப்போம். ஸோ இன்டைரக்ட் வேரியேஷனாக இருந்தால் கேக்கான ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஒய். ஸோ நமக்கு தெரியும் எக்ஸுன்றது என்னது? 2, 180 ஒய். ஸோ இப்போ பாருங்கள், மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 × 180, 4 × 90, 6 × 60, 8 × 45 ஈக்குவல் டு 10 × 36. நீங்கள் எல்லா வேல்யூவும் எடுத்து மல்டிபிள் பண்ணாலும் சேமாக தான் வரும். ஸோ அப்போ அதனுடைய வேல்யூ என்னது? 360. அப்போ கே உடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 360. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாயிண்ட் எழுதுவோம். பாயிண்ட் எழுதிடலாங்களா? பாயிண்ட் எழுதிட்டோம். அடுத்தது ஸ்கேல். இந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போய் இந்த கிராஃபில் மார்க் பண்ண போகிறோம். கிராஃபில் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதணும்? ஸ்கேல் எழுத போகிறோம். இப்போ எக்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக 2, 4, 6, 8ன்னு 2, 2வாக இன்க்ரீஸ் ஆகுது. ஒய் வந்து 10, 10ஆக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்கேல் எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ், ஏன்னா 2, 2வாக இன்க்ரீஸ் ஆகுது. ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 யூனிட்ஸ், ஏன்னா 10, 10ஆக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஸ்கேல் எழுதிட்டோம். பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிடலாம். எல்லா பாயிண்ட்டையும் மார்க் பண்ணி நான் ஒரு கர்வ் வந்து வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க புக்கில்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சொல்யூஷன் போட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னது? கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கேட்குறாங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 360. திரும்ப ஒரு தடவை எழுதிக்கோங்க. செகண்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா graph the above data and hence find how much will each participant get if the number of participants are 12. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னா இங்கே என்னது? எக்ஸு. ஸோ எக்ஸ் வந்து என்னது? 12. ஸோ அப்போ என்ன கேட்பாங்க? ஆட்டோமேட்டிக்காக
ஒய். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸில் இதுதான் எக்ஸ் ஆக்சிஸு. ஸோ இதில் 12 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த 12 இந்த கர்வோட நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஜாயின் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து தான் கிளம்புது, அதனால் ஏரோ மார்க் இப்படி. அடுத்தது இது ஒய் ஆக்சிஸில் எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள். 30க்கு நேராக டச் ஆகுது. அப்போ எக்ஸ் 12னா ஒய் வந்து என்னவாக இருக்கும், 30. ஒய் வந்து என்னவாக இருக்கும், 30. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ கர்வ் வரைஞ்சிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது இது கரெக்டா அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், கே வேரியேஷனில் போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டாக செக் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து இன்டைரக்ட் வேரியேஷனால ஃபார்முலா என்னது, கே ஈக்குவல் டு XY. அப்போ நமக்கு என்ன வேல்யூ தெரியும், y உடைய வேல்யூ தெரியும். y என்னது 9, k உடைய வேல்யூ என்னது 360. ஓகேங்களா? ஸோ இப்போ x ஈக்குவல் டு 360/9. அப்போ x என்ன வரும், 30. ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சுங்களா? ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.